பராபரனுக்கு தோத்திரம். இந்திய துணைக்கண்டத்தில் வாழும் கிறிஸ்தவ அனைத்து திருச்சபைகளை சார்ந்த பேராயர்களுக்கும் திருச்சபை தலைவர்களுக்கும் ஆயர் பெருமக்களுக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கன்சர்ன் கிறிஸ்டியன் சிட்டிசன் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பினுடைய தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற நிலையிலே உங்களுக்கு என் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்மளுடைய அரசியல் சட்டத்தை வடிவமைத்து கொடுத்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவினுடைய கொள்கை கோட்பாடுகளை குறிப்பிடும்போது வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்றுதான் ஆரம்பித்துள்ளார்கள். அப்படிப்பட்ட இந்திய துணைக்கண்டத்திலே வாழும் கிறிஸ்தவர்களாகிய நாம் மிகவும் ஆக்கப்பூர்வமான பணிகளை இந்தியாவின் வளர்ச்சிக்கு சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாலேயே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்திய துணைக்கண்டத்தை ஆளுவதற்கு முன்பாகவே அல்லது ஆளுகின்ற போதே அடிப்படை கட்டமைப்பிற்கு நாம் கல்வி சேவையாலும் மருத்துவ சேவையாலும் சமூக சேவையாலும் நாம் செய்த பணிகள் என்றும் வரலாற்று சான்றுகளாக இந்திய துணைக்கண்டம் முழுக்க பரவி இருப்பதை யாராலும் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அன்றைக்கு ஆரம்பித்த இந்த 3 சேவைகளை நாம் இது நாள் வரை கடவுளுடைய பெரிதான கிருபையினாலும் வழி நடத்தினாலும் நாம் செய்து வருகின்றோம். காரணம், நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு தேடிச் சென்று தனது சுவிசேஷ பணியையும் மருத்துவ பணியையும் போதிக்கின்ற பணியையும் அவர் செய்ததை நாம் நெஞ்சில் நிறுத்தி இன்றளவுக்கும் செய்து கொண்டிருக்கின்றோம். இதனால்தான் உலகத்திலேயே கிறிஸ்தவம் மட்டும் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்நிலையிலே இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களாகிய நமக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் நாள்தோறும் உருவாகி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்திய துணைக்கண்டத்தில் வாழ்கின்ற தலித் கிறிஸ்தவ மக்கள் தங்களுக்கு பட்டியலின உரிமை வேண்டும் என்று 60 ஆண்டு காலமாக நாம் ஒன்றிய அரசை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஜஸ்டிஸ் ரங்கநாதன் மிஸ்ரா கமிஷன் கொடுத்த பரிந்துரையை ஒன்றிய அரசு நிறைவேற்ற வைக்க வேண்டும் என்று பல கோரிக்கைகளை, பல தீர்மானங்களை பல்வேறு நிலையிலே நாம் அரசுக்கு தெரிவித்தும் என்ற அளவும் அது பரிசீலிக்கப்படாமல் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கு அளவுக்கு சென்று அது நிலுவையில் உள்ளது. அதே போல இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களிலே கிறிஸ்தவர்களுடைய அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுவதாக நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆதாரபூர்வமான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. மிஷனரிகள் தாக்கப்படுவது,
பல்வேறு விதமான இடர்பாடுகளுக்கு உள்ளாக்கப்படுவது என்ற பல்வேறு நிலைகள் நமக்கு செய்தியாக வந்து கொண்டிருக்கின்றது. இந்திய துணைக்கண்டத்திலே கிறிஸ்தவ மக்களாகிய நாம் பரவி இருந்தும் நாம் இதற்காக ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய எண்ணங்களை ஒன்றிய அரசிற்கும் மாநில அரசுகளுக்கும் ஒட்டுமொத்தமாக தெரியப்படுத்த வேண்டிய நிலையிலே நாம் இப்போது இருக்கின்றோம். எப்போதுமே தமிழகத்திலே ஒன்று சொல்லுவார்கள், அழுகின்ற குழந்தைதான் பால் குடிக்கும் என்று. ஆகவே நம்மளுடைய கோரிக்கைகளை, எண்ணங்களை, அடிப்படை உரிமைகளை நாம் பெற வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் ஒன்று கூடி நம்மளுடைய நிலைப்பாட்டை ஒன்றிய அரசிற்கும் மாநில அரசிற்கும் தெரிவிக்க வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய கட்டாய கடமையாக இன்றைக்கு நமது தோள்களிலே சுமந்திருக்கின்றது. இதற்காகத்தான் டெல்லியிலே கன்சர்ன்டு கிறிஸ்டியன் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, கன்சர்ன்டு கிறிஸ்டியன் சிட்டிசன் ஆஃப் இந்தியா என்ற ஒரு அமைப்பை அன்பு சகோதரர் திரு மைக்கேல் ஆண்டனி குரூஸ் அவர்களும் திருமதி மீனாட்சி சிங் அவர்களும் ஏற்படுத்தி அதன் மூலமாக நம்மளுடைய கோரிக்கைகளை வெளிப்படுத்த வேண்டும் அல்லது அரசிற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறோம். இதற்காக எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் 29ஆம் தேதி டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தர் இடத்திலே நேஷனல் கிறிஸ்டியன் கன்வென்ஷன் என்ற ஒரு மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம். இதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற மைக்கேல் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற திருமதி மீனாட்சி சிங் அவர்களும் பல்வேறு விதமான தொடர் காரியங்களை அந்த குழுவின் மூலமாக செய்து இன்றைக்கு அந்த நாளிலே, அதாவது நவம்பர் 29, 2025 நாளிலே டெல்லி மாநகரத்திலே ஜந்தர் மந்தர் என்ற இடத்திலே அந்த மாநாடு நடத்துவதற்கு அடிப்படையான அந்த அனுமதியையும் பெற்றிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே இந்த கன்சர்ன் கிறிஸ்டியன் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அமைப்பினுடைய தமிழ்நாடு, புதுச்சேரி மாநிலங்களுக்கான ஒருங்கிணைப்பாளராக அட்வொகேட் திருமதி செல்வ கணேஷ் அவர்களும், இணை ஒருங்கிணைப்பாளராக தலித் கிறிஸ்தவர்கள் தேசிய பேரவையினுடைய தேசிய தலைவராகிய நானும் இணைந்து எங்களோடு திரு தளபதி அவர்கள் அறநெறி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அவர்களும், பேராசிரியர் முனைவர் மேரி ஜான் ECLM இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் அவர்களும், பாஸ்டர் பீட்டர் அவர்களும், திரு ரொனால்டோ ஒன்னக்கார்ட் என்ற அமைப்பினுடைய CEO அவர்களும், திரு பீலிக்ஸ் அவர்களும் இணைந்து தமிழகம், புதுச்சேரிக்கு மாநிலங்களுக்கான அந்த பொறுப்பை ஏற்று நாங்கள் பல்வேறு திருச்சபைகளுடைய தலைவர்கள், லே லீடர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற நிறுவன தலைவர்கள், இயக்கங்களினுடைய தலைவர்கள், ஆயர்கள், பேராயர்கள் ஆகியோரை சந்தித்து இது குறித்து எங்களுடைய கருத்துக்களை சொல்லி வருகின்றோம். இன்றைக்கு கூட ஆங்கிலிக்கன் பேராயர்
ரைட் ரெவரண்ட் டாக்டர் எஸ்.எம். ஜெயக்குமார் அவர்களையும் டாக்டர் ராஜா பிரபாகரன் அவர்களையும் சென்னையிலே சந்தித்து எதிர்வரும் நேஷனல் கிறிஸ்டியன் கன்வென்ஷனை குறித்து அவரிடம் சொல்லி வருகின்றோம். இதனுடைய திட்டம் என்னவென்றால், அன்றைய நாளிலே, அதாவது நவம்பர் 29ஆம் தேதியிலே டெல்லியிலே 1,00,000 பேர் கூட வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. 1,00,000 கிறிஸ்தவ மக்கள், பேராயர்கள், ஆயர்கள், நிறுவன தலைவர்கள், அனைவரும், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், மருத்துவர்கள், சமூக சேவகர்கள், செவிலியர்கள், இன்னும் சகோதர சகோதரிகள் அனைவரும் அங்கே திரள வேண்டும். அங்கே நம்முடைய எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் ஜெபத்தோடும் பாடல்களோடும் அங்கே வெளிப்படுத்த வேண்டும். இதற்காகத்தான் நாங்கள் இங்கே முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு சந்தித்த அந்த பேராயர் கூட மிகவும் ஆர்வமாக தங்களுடைய திருச்சபை மூலமாக உங்களால் முடிந்த அளவிற்கு நாங்கள் உதவி செய்கிறோம் என்று. என்னுடைய பொருளாதார தேவையும் மிக அதிகமாக இருக்கின்றது. இங்கிருந்து டெல்லி செல்பவர்களுக்கு வேண்டிய தங்குவதற்கான இடம், உணவு வசதி, போக்குவரத்து வசதி என பல்வேறு விதமான நிதி சார்ந்த பணிகளும் நாங்கள் பொறுப்பேற்று செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்காகவும் இந்த வீடியோவை காணுகின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் ஊக்கமாக ஜெபித்து இந்த மாநாடு வெற்றிகரமாக கடவுளுக்கு சாட்சியாக டெல்லியிலே நடைபெற வேண்டும். அதற்கு அந்த நடைபெறுவதன் மூலமாக நம்மளுடைய குரல் ஒன்றிய அரசினுடைய, பாரத பிரதமரினுடைய காதுகளிலும், ஜனாதிபதி குடியரசுத் தலைவருடைய காதுகளிலும் அது ஒலித்து நமது கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும். கிறிஸ்தவ மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் ஒரு சில மக்கள் இழந்து நிற்கின்ற அந்த உரிமைகளை திரும்பவுமாக பெற்று முழு இந்திய குடிமகனாக நாம் இந்த இந்திய திருக்கண்டத்திலே வாழ வேண்டும் என்ற அந்த உன்னத நோக்கத்திற்காக நாம் ஒன்று கொள்ள வேண்டும். இதன் மூலமாக நாம் அனைத்து திருச்சபையினுடைய பேராயர்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, உங்களுடைய ஜெபத்திலும் வேண்டுதலிலும் இந்த மாநாடு குறித்து நீங்கள் வேண்டி மாநாடு வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு அவரவர்கள் திருச்சபையிலிருந்து ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகளை நீங்கள் டெல்லிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அதே நேரத்திலே உங்களால் ஆன உதவிகளையும் பொருளாதார உதவிகளையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். இது குறித்து நாங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்க வருவோம். சந்திக்க வருவதற்கு முன்னால் இந்த இந்திய துணைக்கண்டத்தில் வாழ்கின்ற அத்தனை தமிழ் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த வீடியோவின் மூலமாக செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஊக்கமாக கேளுங்கள், கருத்தாக ஜெபியுங்கள். இது குறித்து உங்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் சொல்லுங்கள். மாநாடு நவம்பர் மாதம் 29ஆம் தேதி நடக்க இருக்கின்ற மாநாடு வெற்றிகரமான ஒரு மாநாடாக நமக்கு நடக்க வேண்டும் என்று நான் மீண்டுமாக உங்கள் சமூகத்திலே மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற கிறிஸ்துமஸ் புது வருட காலங்கள் கிறிஸ்தவ மக்களாகிய நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு காலமாக இருக்க வேண்டும். அந்த காலகட்டத்திலே நாம் முழு சுதந்திரத்தையும் பெற்று வாழ்கின்ற கிறிஸ்தவ குடிமகன் என்று பெருமையோடு நெஞ்சை நிமித்தி சொல்லுகின்ற ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்பதை நான் தெரிவித்து, இந்த அரிய பெரிய சீரிய முயற்சிக்கு செயல் வடிவம் கொடுத்து கொண்டிருக்கின்ற, குறிப்பாக டெல்லியில் இருக்கின்ற சகோதரர் மைக்கேல் அவர்களுக்கும், சகோதரி மீனாட்சி சிங் அவர்களுக்கும், சகோதரர் டாக்டர் சின்னப்பா அவர்களுக்கும், அதை சார்ந்த அந்த குழுவினர்களுக்கும் நல்ல தேக ஆரோக்கியத்தையும் உடல் வலிமையையும் நல்ல ஆலோசனைகளையும்
தந்து உதவுமா நாம் தெரிவிக்க வேண்டும். நாம் எண்ணி இருக்கின்ற அந்த பொருளாதார உதவிகளும் நமக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்து, நாங்கள் தமிழகம் மற்ற புதுச்சேரி பகுதிகளுக்கு வரும்போது நீங்கள் எங்களை உற்சாகமாக வரவேற்று உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் செவிமடுத்து இந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு உங்களாலான அனைத்து விதமான உழைப்புகளையும் பங்களிப்பையும் தர வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.